dear students. Good morning. Sit down. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு ப்ரேயர் பண்ணுவோமா? ஓகே, எல்லாரும் எழுமுங்க. எல்லாரும் கண்ணை மூடுங்க, கையை கும்பிடுங்க. அன்பு இறைவா, இந்த காலை வேளையில் எங்களை ஒன்றாக கூட்டியமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்று நாங்கள் படிக்கப் போகும் பாடங்களை மனதில் பதித்தருளும், அதன்படி வாழ வழிநடத்தும். ஆமேன். Sit down. லாஸ்ட் வீக் கிளாஸ்ல என்ன பார்த்தோன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? அதுலேருந்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் முதல் பெற்றோர்கள். எல்லாரும் உங்க நோட் எடுங்க. அதுல அடுத்த வாரத்துக்கான ஆக்டிவிட்டி எழுதிக்கோங்க. ஏதாவது நன்மை செய்தீர்களா எழுதிக்கோங்க. இதுதான் உங்களோட ஆக்டிவிட்டி. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எல்லா வாரமும் ஏதாவது ஆக்டிவிட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. பா இதை பிடிப்பா. இன்னைக்கு உனக்கு அங்கே என்னப்பா சொல்லி தந்தாங்க? கையெடுங்கப்பா, எல்லா சண்டே கிளாஸ் முடிஞ்ச பிறகு இதே கேட்குறீங்க. எனக்கு பசிக்கு இதை வீட்டுக்கு போகலாம். கோச்சிக்காதப்பா, அங்கே நல்ல விஷயம் தானப்பா சொல்லி தருவாங்க. நீங்கள் வேறப்பா, இதை பாருங்க. ஏதாவது நன்மை செய்தீர்களா? இது நல்ல விஷயம் தானப்பா. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தம்பி, ரொம்ப பசிக்குதுப்பா. சி இருக்க பசியில் இந்த பிச்சைக்கனை வேற. சே, ஜான், ஐ குலாப் ஜாமுன் எனக்கு. இந்தா மக்களே, நீயும் சாப்பிடு. அதுவும் எனக்கு. ஜான் மக்களே, எந்திரி. ஐயோ, இன்னைக்கு சண்டையா? டே, டைம் ஆகுது, எந்திரி. இந்த சண்டை எவன்டா கண்டுபிடிச்சது? போய் குளி போ. போறேன்பா. ஜான், லாஸ்ட் வீக் கொடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டியா? கொஸ்டினா? ஐயோ அப்பா, நான் அதை மறந்துட்டேன். ஆமாம், அது என்ன கொஸ்டின்? ஏதாவது நன்மை செய்தீர்களா? இந்த கொஸ்டின் தான்பா. நான் தான் நிறைய நன்மைகள் செய்கிறேனே. எல்லாரும் போன வாரம் கொடுத்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு வந்தீங்களா? நான் பண்ணேன். வெரி குட்டா. மலர் என்ன எக்ஸைட்டடா சொல்ற? வா ஷேர் பண்ணு. அம்மாக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணேன், பாட்டிக்கு கால் அமுக்கி விட்டேன், பக்கத்து வீட்டு பாட்டிக்கு கடைக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்த நன்மைகள் எல்லாம் நான் பண்ணேன். வெரி குட், வெரி குட். இவ்ளோ நன்மைகள் செய்திருக்கீங்களா? வெரி குட். எல்லாரும் மலருக்கு கிளாப் பண்ணுங்க.
சீன் ரொம்ப ஓவராக இருக்கு. ஓகே மலர், போய் உட்காரு. இன்னைக்கோட நம்ம மறைக்கல்வி வகுப்பு முடியுது. அடுத்ததாக வெக்கேஷன் முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்டிவிட்டி வச்சுருக்கேன். எல்லாரும் உங்கள் நோட் எடுங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட வெக்கேஷன் முடிஞ்சு வரும்போது செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி என்னென்னா 3 செடி வாங்கி அந்த செடியை வளர்த்து 3 பேருக்கு கிஃப்ட் பண்ணணும். போன வாட்டி என்ன சொன்னாங்கன்னா நன்மை செய்ய சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி செடியை வளர்த்து அதை கொடுன்னு. இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா? மேம் செடி தொட்டி வாங்க எங்களுக்கு அவ்வளவா காசு இல்லை மேம். அதனால் பரவாயில்லம்மா, யார் கூடயோ சேர்ந்து கூட வளர்க்கலாம். இவ கூடலாம் சேர்ந்து யாராவது செடி வளர்ப்பாங்களா? செடி வளர்க்க சொன்னாங்கல்ல, நான் உனக்காக விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏய்! ஜான், இங்கே வா. என்னப்பா இது? என்னதுப்பா? செடியை பாருப்பா. அன்பா வளர்த்தா தானப்பா செடி நல்லா வளரும். அம்மா செடி தொட்டி வாங்கணுமா? செடி தொட்டி வாங்கி தாங்க. செடியா? வாடகை கொடுக்கவே காசு இல்லடா. இப்போ உனக்கு செடி தொட்டி வாங்கி தந்துட்டேன்னா அப்புறம் வாடகை கொடுக்க முடியாதுமா. சாரிம்மா. நாம ஏன் இவள்கிட்ட கொடுத்து நம்ம செடியை வளர்க்கக்கூடாது? இவள்கிட்ட கொடுத்து வளர்த்து நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். விட்றா ஜானு பிளான. நீயும் வந்து ஊத்து, நீயும் வந்து ஊத்து. பிள்ளைங்களா, செடியெல்லாம் நல்லா வளர்ந்தாச்சு, கொண்டு கிஃப்ட் பண்ணலாம். பாட்டி, செடி தொட்டி தர வந்திருக்கோம். இந்தா பாட்டிக்கு கொடு.
ரொம்ப நன்றிப்பா. நான் எனது பூச்செடியின் மலர்களை பலருடன் பகிர்ந்து கொண்டேன். அதன் மூலம் மகிழ்ச்சி கொடுத்தேன். நான் கிறிஸ்துவின் ஒரு விடுதி என்பதை புரிந்து கொண்டேன்.